எங்க நம்ம ஹீரோயின் ஒரு ஸ்கூலோட டீச்சரா இருப்பாங்க. இப்ப அந்த ஸ்கூல்ல ஒரு குளோபல் காம்படிஷன் நடந்து முடிஞ்சிருக்கும். இப்ப அவங்களுமே அங்க இருக்கக்கூடிய பசங்கள போகலையான்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. இப்ப அந்த பசங்களுமே அந்த டீச்சருக்கு ஒரு சாக்லேட் குடுக்குறானுங்க. நாங்க வின் பண்ணதுக்கான ஒரு பரிசா எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு. இப்ப அவங்களுமே அந்த சாக்லேட்ட சாப்பிட்டுட்டு அடுத்த நிமிஷமே மயக்கம் அடிச்சு விழுந்துடுறாங்க. இப்ப மறுநாள் வீட்டுக்கு போனவங்களும் உடம்புல ஒரு சில மாற்றங்கள் இருக்கிறத கவனிக்கிறாங்க. இப்ப அவங்களுக்கு இது சந்தேகமாகவும் இருக்கு. கொஞ்ச நாள் கழிச்சு அவங்களுக்கு டேட் தள்ளி போகுறதுனால பிரெக்னன்சி டெஸ்ட் எடுத்து பார்க்குறாங்க. அதுலயுமே பாசிட்டிவ் தான் வந்திருக்கு. 4 வருஷமா பிரெக்னன்ட்டா ஆகாதவங்க இப்ப எப்படி பிரெக்னன்ட் ஆக முடியும்னு சொல்லி யோசிச்சவங்களுக்கு ஒரு சந்தேகம் தான் வருது. இப்ப நம்ம ஹீரோயினுமே பிரெக்னன்ட்டா இருக்க விஷயத்த அவங்க ஃப்ரெண்ட் கிட்டயுமே சொல்றாங்க. இத கேட்கிற அவளுக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 4 வருஷம் கழிச்சு இப்பதான் நீ பிரெக்னன்ட் ஆயிருக்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அவங்க கிட்ட சொன்னியா இல்லையான்னு சொல்லி கேட்கறாங்க. இதுக்கு இவளுமே நான் சொல்லவே இல்ல. உனக்கே தெரியும் இல்லையா? ஏதோ ஒரு விஷயத்த தப்பா இருக்குதுன்னு சொல்லிட்டு இத கேட்கிற அவங்க ஃப்ரெண்டுமே தயவு செஞ்சு எல்லாத்தையுமே மறந்துரு. இப்ப இது உன்னோட குழந்தைய எடுத்து சந்தோஷமா வாழுன்னு சொல்றாங்க. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு அது எதுவுமே பிடிக்கவே இல்ல. இப்ப நம்ம ஹீரோயினுமே அந்த ஸ்போர்ட்ஸ்ல கலந்துக்கிட்ட எல்லா பசங்களோட டீடைல்ஸுமே எடுக்கறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க எந்த பசங்க கிட்ட பேசினாங்களோ அந்த பசங்களோட டீடைல்ஸுமே எடுத்துக்கிறாங்க. இங்க நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்ட்மே அந்த பொண்ணோட பிரெக்னன்சி டெஸ்ட் பாத்துறான். இத பார்த்தோனவே அவனுக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவ ஏன் இதை என்கிட்ட சொல்லவே இல்லைன்னு சொல்லி யோசிக்கிறான். இப்ப அந்த பொண்ணுகிட்டயும் நீ என்கிட்ட எதனா சொல்லணுமான்னு சொல்லி கேட்கறா. ஆனா அவளும் எதுவுமே சொல்றதுக்கு இல்ல. நான் நாளைக்கு ஊருக்கு போறேன்ற விஷயத்த மட்டும் தான் சொல்றா. இப்ப நம்ம ஹீரோயினுமே மறுநாள் அவங்க வீட்டுக்கு போலான்னு சொல்லி போறாங்க. அந்த நேரம் அந்த பசங்க தான் அந்த வேலையை பண்ணிருக்காங்களா அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த பசங்களோட ஒரு பையனோட வீட்டுக்குமே போறாங்க. அந்த நேரம் அந்த பையனோட அண்ணனுக்குமே கல்யாணம்ன்றதுனால இவங்களுமே அதுல கலந்துக்கிட்டு நைட் டைம்ல நேரம் ஆகுதுன்றதுனால இந்த பையனே வந்துட்டு அவங்கள பஸ் ஏத்துறதுக்காக கூட்டிட்டு வந்திருப்பான். இப்ப இவங்களும் இந்த பையன் தான் தப்பா பண்ணானா அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக போன்ல ரெக்கார்ட் ஆன் பண்ணி வச்சுட்டு அங்க இருந்து நான் பஸ் மட்டும் இருக்குதான்னு பாத்துட்டு வந்துருன்னு சொல்லிட்டு அங்க இருந்து வந்திருப்பாங்க. பஸ் இருக்கிறதுனால நம்ம ஹீரோயினுமே பஸ் இருக்குதுன்னு அதிலே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனையும் பேக்கையும் எடுத்துக்கிட்டு பஸ்ல வந்துடுறாங்க. இப்ப பஸ்ல வந்து அவங்களுமே ரெக்கார்ட் பண்ண அந்த வீடியோவை வச்சு கேட்கறாங்க. அதுல பார்த்தா அந்த பையன் அந்த ஃப்ரெண்டு கூட பேசின எல்லா விஷயமே ரெக்கார்ட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் தான் தெரிய வருது நம்ம ஹீரோயினுக்கு இவங்க தான் அந்த வேலையை பார்த்திருக்காங்க அப்படின்ற விஷயமும். இப்ப இந்த விஷயத்தை அவங்க தங்கச்சி கிட்டயுமே சொல்லிடுறாங்க. அவங்களுக்குமே இதை கேட்கறதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. நம்ம ஏதாச்சும் ஒண்ணு பண்ணியே ஆகணும் அவங்கள அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க.